ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தரில் எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீடத்தை நாம தரிசிக்க உள்ளோம். இங்கே அன்னை திரிபுரமாலினி என்ற பெயரோடு திருக்கோவில் கொண்டுள்ளார். இது ஜலந்தர் பீடம் என்றும் ஸ்தான பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. சதி தேவியின் இடது ஸ்தனம் விழுந்த தலமாக இது போற்றப்படுகிறது. இங்கு எழுந்தருளி இருக்கும் பைரவர் பிஷனா என்ற வணங்கப்படுகிறார். இங்கே அன்னையானவள் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் மகாகாளி ஆகிய 3 சக்திகளின் ஒருங்கிணைந்த சக்தியாக தேவி திரிபுரமாலினியாக போற்றப்படுகிறார். பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகரான சண்டிகர் சண்டி தேவியின் பெயரால் அமைந்த நகரம். அன்னையின் அருள் நிழலில் அமைக்கப்பட்ட நகரம் என்பதால் இது சண்டிகர் என்ற பெயர் பெற்றுள்ளது. அன்னை சண்டி தேவியே ஜலந்தரில் திரிபுரமாலினி என்ற பெயரோடு எழுந்தருளி உள்ளார் என உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். தலபுராணத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் தேவர்களின் தலைவனான இந்திரனும் பிரகஸ்பதியும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாய பயணத்தை மேற்கொண்டார்கள். அவர்களின் வரைவை அறிந்த சிவபெருமான் இவர்களின் அறிவை சோதிப்பதற்காக இந்திரனும் பிரகஸ்பதியும் வரும் வழியில் ஒரு யோகியை போல் உருவு கொண்டு வழியில் படுத்து கொண்டு இருந்தார். இந்திரன் அவரை நகர்ந்து தங்களுக்கு வழிவிடுமாறு கூறினார். ஆனால் எதையும் கேட்காதது போல் அந்த யோகி இருந்ததால் கோபம் கொண்ட இந்திரன் அவரை தன் வஜ்ராயுதத்தால் தாக்க முயன்றான். இதனால் கோபம் கொண்ட யோகியாகிய சிவபெருமான் இந்திரனின் கை செயலிழக்குமாறு செய்தார். அத்தோடு இல்லாமல் கோபத்தால் அவருடைய நெற்றியில் உள்ள 3வது கண் திறக்க நேர்ந்தது. அதற்குள் பிரகஸ்பதி அங்கே வந்திருப்பவர் சிவபெருமான் என்பதை கண்டு உணர்ந்து இந்திரனை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். கருணை உள்ளம் படைத்த சிவபெருமானும் தன் நெற்றியில் இருந்து வரும் கோபக்கணலை வேறு முகமாக திருப்பி கடலும் கங்கையும் இணையும் இடத்தில் அனுப்பினார். அங்கே விழுந்த அந்த கனல் ஒரு குழந்தையாக உருவெடுத்தது. அந்த குழந்தையின் அழுக்குரல் பயங்கர சத்தத்தோடு இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த சத்தத்தால் 3 உலகமும் கிடுகிடுத்து நடுங்கியது. பயந்து போன தேவர்கள் பிரம்மாவிடம் முறையிட்டனர். பிரம்மா அந்த சிறுவன் சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் உள்ள தீப்பொறியிலிருந்து தோன்றியவனாவான், அசுரர்களுக்கு எல்லாம் பேர் அசுரனாக திகழ்வான், சிவனால் மட்டுமே கொல்லப்பட முடியும் என்று கூறினார். ஜலத்தில் இருந்து தோன்றியதால் அவனுக்கு ஜலந்தராசுரன் என்ற பெயரிட்டார்கள். சுக்கராச்சாரியாரிடம் எல்லா கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்று சிறந்த வீரனாக அவன் விளங்கினான். தனக்கென்று ஒரு நகரத்தை அமைத்து அதற்கு ஜலந்தர் என்று பெயரிட்டு ஆட்சி செய்தான். காலநேமி என்ற அரசனின் மகளான பிருந்தாவை மணந்து கொண்டான். பிருந்தா விஷ்ணுவின் பக்தை ஆவள். மேலும் அவள் ஒரு சிறந்த பத்தினி பெண். அவளுடைய கற்பின் மகிமையால் ஜலந்தரனை யாராலும் வெல்ல முடியாதபடி திகழ்ந்தான். இதனால் கர்வமுற்ற ஜலந்தரன் தேவர்களுக்கு துன்பம் கொடுக்கலானான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. அதில் தேவர்களை வீழ்த்தே உலகையும் அவன் ஆட்சி புரிந்தான். ஆணவம் தலைக்கேறியது. அவனுக்கு சிவபெருமானையும் வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் வளர்ந்தது. அந்த எண்ணத்தை நிறைவேற்ற கைலை நோக்கி பயணித்தான் ஜலந்தரன். ஜலந்தரன் வருவதை அறிந்த கைலையில் உள்ள ரிஷி முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று காக்குமாறு வேண்டினார்கள். சிவபெருமான் ஒரு அந்தணன் வடிவம் எடுத்து ஜலந்தரன் முன் தோன்றி, நீ யார், எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று ஜலந்தரன் பார்த்து கேட்க, ஜலந்தரனோ உலகையும் ஆட்சி செய்யும் பேரரசன் ஜலந்தரன் நான், சிவபெருமானுடன் போரிட்டு அவரை வெல்ல செல்ல போகிறேன் என்று ஆணவத்துடன் கூறினான். அந்தணரும் அப்படியானால் முதலில் நீ என்னை வென்றுவிட்டு பிறகு சிவபெருமானுடன் போரிடச் செல்லுமாறு பணித்தார். இதை கேட்ட ஜலந்தரன் சிரித்தான்.
தேவர்களே என்னிடம் தோற்று எனக்கு பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயா என்ன வெல்லப் போகிறாய் என்று அந்த அந்தணரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அவரோ, தேவர்களை வெற்றி கண்டது இருக்கட்டும், நீ சிறந்த வீரன் என்பது உண்மையானால் இதோ நான் வரைந்த சக்கரத்தை உன்னால் தூக்க முடியுமா என கூறி சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைந்தார். பூமியில் வரையப்பட்ட அந்த சக்கரத்தை அலட்சியமாக எண்ணி தூக்கத் தொடங்கினான். முழு பலத்தையும் உபயோகித்து அதை தூக்கிய போது அந்த சக்கரம் அவனை இரு துண்டுகளாக வெட்டியது. இப்படி ஆணவத்துடன் செயல்பட்ட ஜலந்தரனை சிவபெருமான் அழித்து முனிவர்களையும் தேவர்களையும் மக்களையும் காத்த இடம் இந்த ஜலந்தர் நகரமாகும். 3 உலகங்களையும் தான் பிறந்ததுமே நடுங்க வைத்த ஜலந்தரன் திரிசடையனாகிய ஈசனால் அழிக்கப்பட்ட இந்த தலத்தில் தேவியின் இடது ஸ்தனம் விழுந்ததால் இங்கு தேவி திரிபுர மாலினி என்ற பெயரோடு எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். திரிசடையனின் சரி பாதியை கொண்டவர் தேவி என்பதால் தேவிக்கு திரிபுர மாலினி என்று பெயர் வந்தது. அதர்மம் அழிக்கப்படும் இடங்களில் எல்லாம் தேவியின் உடற்கூறு விழுந்து அவை சக்தி பீடங்களாக போற்றப்படுகின்றன. மேலும் இக்கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அம்பிகையின் பெருமையையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.